ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளை கூட கர்த்தர் நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். 10வது மாதம் 19ஆம் தேதியிலும் கூட கர்த்தர் நம்மோடு இருந்து எத்தனையோ பலவீனங்கள் மத்தியிலையும், போராட்டங்கள் மத்தியிலையும், துக்கங்கள் மத்தியிலையும், அவமானத்தின் மத்தியிலும் இருந்த நம்மை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தாரே, அந்த நல்ல தயவிற்காய், நல்ல கிருபைக்காய் கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் எதிர்பார்த்ததற்கு விரோதமாய் நடந்தான எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை தாங்கினபடியினால், நம்மை தப்பித்தபடியினால் எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து இந்த ஆராதனைக்கு வர வேண்டியதான ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆவியானவர் தாமே வேகத்திலே அழைத்து வரும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இயற்கையின் சூழ்நிலைகள் தொடர்ந்து நமக்கு சாதகமாக இருக்கும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே கிரியை செய்யும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலே ஆண்டு கொள்ளும்படியாய், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டு இந்த இடத்திலே கடந்து போக கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கும்படியாய் கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருப்பதாக, வர வேண்டிய கர்த்தருடைய பிள்ளை வேகத்திலே கொண்டு வாங்க, பயணங்கள் உம்முடைய கரம் இருக்கட்டும். இந்த நாள் ஆராதனையிட எங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தைகளை கொடுத்து எங்களை காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாம் அப்படியே உட்காருவோம். எந்நாளுமே துதிப்பாய், எந்நாளுமே துதிப்பாய். இந்த பாடலை எடுத்துக்கொள்ளும். 414 பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற 414 எந்நாளுமே துதிப்பாய். எந்நாளுமே துதிப்பாய் என்னாத்துமாவே, நீ எந்நாளுமே துதிப்பாய், எந்நாளுமே துதிப்பாய், என்னாத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். எந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த, இந்நாள் வரையிலே உன்னதனார் செய்த எண்ணில்லா நன்மைகள் யாவும் மறவாரி, எந்நாளுமே துதிப்பாய், எந்நாளுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார், ஆளான நோயை அகற்றி குணமாக்கி இந்த பாதையில் வைத்த அவருடைய தயவை நினைத்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தாரும், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி
மடியினில் வைத்த தயவை எண்ணி என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உனக்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நமக்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை எனக்கு செய்தாரே. இதெல்லாம் செய்து அவரை முடிசூட்டினதும் அன்றி நம்முடைய ஜீவனை மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால எல்லா நாளும் அவரை துதிக்க வேண்டுமா? எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்தம் உன்னை மோடி சூட்டினதும் அன்றி, நித்தம் உன்னை மோடி சூட்டினதும் அன்றி, செத்திடாதபடி ஜீவனை மீட்டேதா என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நன்மையால் உன் வாயை நிறைத்தாரே, பூர்த்தியாய் நன்மையால் உன் வாயை நிறைத்தார். உன் வயது கழுகை போல பலன் கொண்டு இன்னும் இளமையை போல செய்தபடினால் என்னாலுமே அவரை துதிக்க வேண்டும். நன்மையாலும் வாயை நீரைத்தாரே, பூர்த்தியாய் நன்மையாலும் வாயை உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு, உன் வயது கழுகை போல் பலன் கொண்டு இன்னும் இளமை போலாகவே செய்தாரே என்னாலுமே துதிப்பார். என்னாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைக்கு தயவோடு இறங்காமல் இருப்பானோ? தந்தை தன் பிள்ளைக்கு சில வேளை இறங்காமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி இறங்காதவர் அல்ல. தகப்பன் பிள்ளை மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ? அப்படி கொடுக்க மாட்டானே. அதை காட்டிலும் இரக்கமுள்ளவர் நம்முடைய தேவன் என்று வேதம் சொல்கிறது. தந்தை தன் பிள்ளை கேட்டு தயவோடி இறங்கானோ? தந்தை தன் பிள்ளை கேட்டு எந்த வேளையும் அவரோடு தங்கினா, எந்த வேளையும் அவரோடு தங்கினா, சொந்தம் பாராட்டிய தூக்கி சுமப்பாரி என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார், என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். என்னாள் வரையிலே உன்னதனார் செய்த, என்னாள் வரையிலே உன்னதனார் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். அல்லேலூயா. உடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் பலவிதமான நன்மைகளை செய்ததினால் என்னாலும் அவரை துதிக்க வேண்டுமா? எப்படி இருந்து துதிக்க வேண்டுமாம்? என்னாலும் நம்முடைய ஆத்துமாவில்
உதட்டின் அளவில் அல்ல, உள்ளத்தில் இருந்து நாம் அவரை துதிக்க வேண்டுமா? இன்னொரு பாடலை கூட பாடலாம். 386 கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை. குருவிகள் பறவைகள் வானம் பாடியே கவலையின்றி பாடி பறந்து திரிகிறதே. கீழே வரும்போது கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர், காட்டு புஷ்பத்தையும் உடுத்துவித்தீர். காட்டு புஷ்பம் காட்டில் வளரக்கூடியதான அந்த பூக்களை அவர் வளர வைத்து வித்தியாசமான வினோதமான கலர்கள் அதில் அடிச்சிருக்கிறார். இன்னைக்கு எந்த ஆர்டிஸ்டும் எந்த பெயிண்டும் அந்த அளவுக்கு ஒரு கலர்களை கொண்டு வர முடியாது. அது காட்டில் இருக்கிற புஷ்பங்கள், அந்த மலர்கள், அதை கூட அந்த கலர்னால உடுத்துவித்தவர் உன்னையும் காத்து கொள்ள மாட்டாரா என்று பாடின மிகவும் பழைய பாடல்கள். நான் முன்னாடி பாடினது இப்பொழுது பாடுறது மிகவும் பழைய பாடல். அதனால் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி கடந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் மேரெடுப்போ, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்தில் பரிசுத்தவான்களாய் கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்தை தரிசிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியில் பாடி மகிழ்வோம். ஏதோ சரீரத்தில் அல்ல, உள்ளத்தில் இருந்த ஆவியில் பாடி அவரை மகிழ்ந்து கொண்டாடி கடந்து போவோம். அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடி ஸ்தோத்திரம் மேரெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசனத்தண்டை நெருங்கும். தைரியத்தோட அவருடைய கிருபாசனத்திற்குள்ளாய் நெருங்குவோம் என்று சொல்லி நாம் எபிரேயர்ல வாசிக்கிறோம். அதுபோல அவருடைய கிருபாசனத்துக்குள்ள நெருங்க நமக்கு அவர் நல்லவராய் இருந்து உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அதனால கண்டேன் சகாயம் இரக்கம், அதை நம்ம விசுவாசிப்போம். கிருபாசனத்தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசனத்தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம்.
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவிகளும் பறவைகளும் கடல்ல வாழ்ற மச்சங்களும் கவலையின்றி நீந்தியும் பறந்தும் செல்லுகிறது. கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் மனிதர்களாகிய நாம் தான். பறவைகளும் மச்சங்களும் அவர் என்ன ஆகாரம் கொடுக்கிறார் என்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆகாரத்தை தனக்கென்று எடுத்துக்கொண்டு அது மகிழ்ச்சியாய் அலைந்து கொண்டிருக்கிறது. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோமே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோமே. கோட கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவிகட்டையும் பறவைகட்டையும் கடல்வாழ் மச்சங்கட்டையும் இருக்கிற விசுவாசத்தை கற்றுக்கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தான் கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தார். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வரும்போது நம்ம அதை குறித்து கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். நீ கவலைப்படாதே, உன் ஆடை ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதே, நான் உன்னை போஷிக்கிறேன். காட்டு மிருகங்களை போஷிக்கிற கர்த்தர், வனாந்தரத்தில் இருக்கக்கூடியதான மிருகங்களை போஷிக்கிற கர்த்தர், கடல்ல வாழ்ற மச்சங்களை போஷிக்கிற கர்த்தர், விடுதலையோடு பறந்து கொண்டிருக்கிற பறவைகளை போஷிக்கிற கர்த்தர், உன்னையும் என்னையும் போஷிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு அதை பாடி கடந்து போவோம். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவை எல்லாம் அந்த தந்தம்மை ஆதரித்தார், அந்த தந்தம்மை ஆதரித்தார். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அவர் கணக்கில்லா நன்மைகள் நமக்கு செய்தார். இதற்காக தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு நாம் கம்பீரிக்க வேண்டும் என்று சொல்லினார். உலகத்துடைய கடைசி நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்துட்டோம். சமீபத்தில் ஒரு செய்தி, இங்கிலாந்து தேசத்தில் அரசாங்கம் இந்த கைகளில் அந்த சிப்பு வைக்க சொல்லி உத்தரவு சொல்லி இருக்கிறதா. அது தனியார் ஏற்கனவே கம்பெனிகளில் வைத்திருக்கிறாங்க. இங்கிலாந்து அரசாங்கம் இன்றைக்கு வலது கையினுடைய அந்த மணிக்கட்டுக்கு மேலே அந்த 666 அந்த சிப்பு வைக்கும்படியாய்
அரசாங்கம் அதை அனுமதித்திருக்கிறது. இதில் விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கு தனியாய் பைபிளை ரிசர்ச் பண்ணி அவர்கள் போடக்கூடிய சட்டம் சரியா என்று பார்த்து தான் அதை நிறைவேற்றுவார்களாம். அதற்கென்று தனியாய் ஒரு குழு உண்டு அங்கே. ஆனால் இப்படி இந்த சிப்பு பொருத்த வேண்டும் என்று சொல்லும்போது அவர்களும் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரியும், வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வரும்போது 666 பொரித்ததான அந்த எண்ணெய் நெத்தியிலோ வலதுகை மணிக்கட்டிலோ பொருத்தி கொள்ளாதவன் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்று சொல்லி உலகம் முழுவதும் பைபிள்களை அதிகமாய் அச்சடித்து அனுப்பின ஒரு நாடு இங்கிலாந்து. அதோடு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள 3/4 மேலாய் அடிமையாக்கி அரசாட்சி பண்ணி கொண்டிருந்த ஒரு நாடு இங்கிலாந்து நாடு. ஆமாம், இன்றைக்கு அதுதான் முன்னோடியாக இருக்கிறது. அப்போ மற்ற நாடுகளுக்கு வருவதற்கு அது ஒன்றும் பெரிய நாட்கள் அல்ல. நம்மை கர்த்தருக்குள்ளாய் தகுதிப்படுத்திக் கொள்ளுவோம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்ப்போம். அவருடைய நாளுக்கு நம்மை தகுதியாக்கிக் கொள்ளுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போ, தூய முகம் கண்டு கெம்பீரிப்போ. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை ஊடுதுவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர், காட்டு புஷ்பத்தை ஊடுதுவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா, ஆடையாகாரம் தேவை எல்லாம் அன்று தந்தம்மை ஆதரித்தார், அன்று தந்தம்மை ஆதரித்தார். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே, கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே, கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா, அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விஸ்வாச கற்றறிந்தோமே, அந்த விஸ்வாசம் கற்றறிந்தோமே. கூடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன்
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் அவருக்கே. இயேசுவானவர் தேவனானவர் அதில் சுயத்தோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லும்போது என்னுடைய துதியை வேறு ஒருவருக்கும் கொடேன். ஆமாம், அவருடைய துதி அவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் அல்ல. அதில் அவ மிகவும் உறுதியாய் அவ விடாப்பிடியாய் நின்று கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நாம் செலுத்தக்கூடிய துதியும் மகிமையும் கனமும் எல்லாம் நம்முடைய தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் தான். அதனால் கோடான கோடி அதற்கு அளவே கிடையாது, அதற்கு அளவே கிடையாது. ஆனால் அவரை பாடி கடந்து போவோம். இன்னும் ஒரு பாடலை கூட பாடுவோம். 372 யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். 1000 நாமங்கள் அல்ல, அதை காட்டிலும் அநேக நாமங்கள் உண்டு. ஆனால் இந்த பக்தன் எழுதும்போது 1000 நாமங்கள் என்று போட்டிருக்கிறார். ஆமாம், அவருடைய நாமங்களை எண்ண முடியாது. வேதத்தில் அநேக நாமங்கள் உண்டு. நாமம் என்றால் பெயர். ஆமாம், அவருக்குரிய பெயர்கள் வேதத்தில் நிறைய இருக்குது. ஆனால் அதை சொல்லி பாடிடுவோம். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவோம். நன்மைகள் மாத்திரம் 1000 அல்ல, 1000 நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். இந்த நாளில் நம்ம ஜீவனோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருப்பதே அவர் நமக்கு செய்த பெரிய நன்மை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். யெகோவா தேவனுக்கு 1000 நன்மை. தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. ஜீவ தண்ணீர் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு கொடுத்து தாகமெல்லாம் தீர்த்திரையா. எழுத்தின்படி தாகமாயிருந்தாலும் சரி, நம்ம ஆவிக்குரிய தாகங்களாக இருந்தாலும் சரி, உலக தாகங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் தீர்க்கக்கூடியவர் நம்முடைய தேவன். எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா.
நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா சாலோ, யெகோவா சம்மா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 தரம். எல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். எல்லா கண்களை மூடி எழுந்துன்னு நமக்கு தெரிந்த ஒரு பாடல் அப்படியே பாடி கடந்து போவோம். உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஆமா, அவர் நமக்கு அபிநேசராய் இருந்து இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்ய போதுமானவராய் இருந்திருக்கிறார். இன்னும் நமக்கு எதிலெல்லாம் அந்த உதவி தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறாரோ. நம்முடைய வாயில் சொல் புறவாவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவைகளை அறிந்தவர் என்று வாசிக்கிறோம். ஆனாலே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜபங்களுக்கு, அந்த தேவைகளுக்கு அவர் பதில் கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார், உதவி செய்யக்கூடியவராகவே இருக்கிறார். அதை விசுவாசித்து ஜபத்தோடு கூட இந்த சரணத்தை பாடி கடந்து போவோம். எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல் தேவன் என்னை நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ரூபா, யெகோவா சாலோ, யெகோவா யெகோவா ரூபா, யெகோவா சாலோ, யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. இம்மானுவேல் நீங்க தானே. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். அவர் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர். நம்மை தேற்றும்படியாய், நம்மை தைரியப்படுத்தும்படியாய், நமக்காய் இரத்த சிந்தும்படியாய் மண்ணிலே வந்த தேவன். அவரை துதித்து நாம் பாட வேண்டுமா? அவர் நம்மோடு இருக்கக்கூடியவர். அதை விசுவாசிப்போம். ஏலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக என்னாலும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. ஏலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக என்னாலும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா சாலோ, யெகோவா சம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா சாலோ, யெகோவா சம்மா,
யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நாம் கரம் தட்டி அவரை பாட வேண்டுமா? கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்தார். அவர்களுடைய காலணிகள், பாதரட்சைகள் கிழிந்து போகலை, அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போகலன்னு வாசிக்கிறோம். நம்மையும் கர்த்தர் அப்படித்தான் நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நம்முடைய செப்பல் கிழிந்து போகலன்னு சொல்ல முடியாது, நம்முடைய வஸ்திரங்கள் பலதாய் போக முடியலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதவே நம்மை போட்டு கொண்டிருக்க கர்த்தர் அனுமதிக்கலை. கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவை. இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து 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 எழுந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் அவர்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்தார். ஆனாலும் அதற்கேற்ற பிரதிபலனாகிய தண்டனை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு தண்டனை கொடுக்கிறவர் அல்ல, அதை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். நாம் அவருடைய சமூகத்திற்கு நேராய் இருந்து விலகும்போது நமக்கு சில காரியங்களை அவர் அனுமதிக்கிறார். தடையாய் மாறலாம், பிரச்சனையாய் மாறலாம், போராட்டமாய் மாறலாம், கண்ணீராய் மாறலாம், அவமானமாய் மாறலாம், நிந்தையாய் மாறலாம், எப்படி வேண்டுமானால் அது மாறலாம். நேரடியாய் அவர் நமக்கு அந்த தண்டனைகளை கொடுக்கக்கூடியவர் அல்ல, அதை அனுமதிக்கிறார். அதனால கர்த்தர் நம்மோடு இருக்கக்கூடியவர், ஒரு தகப்பனை போல இருந்து நம்மை தூக்கி சுமக்கக்கூடியவர். இதுவரையிலும் தூக்கி சுமந்தவர், இனியும் தூக்கி சுமப்பார் என்ற நிச்சயத்தோடு எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒரு தாயை போல இடுப்பிலே வைத்து சுமந்து முழங்காலிலே போட்டு தாளாட்டக்கூடியவர், உன்னையும் என்னையும் ஒரு தாயை போல அரவணைத்து கொள்ளக்கூடியவர், தாய் தேற்றுவது போல நாம் ஒவ்வொருவரையும் தேற்றக்கூடியவர், இன்னும் தேற்றுவார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் நாம் வந்தது நல்லது என்று கண்டுகொள்ள கிருபை நமக்கு போதுமானவராய் இருந்து அந்த கிருபையின் கரத்தினால் நம்மை நடத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதனால்தான் கிருபை என்று அவரை சொன்னேன். அவர் கிருபை என்று அவருக்கு ஒரு நாமம் உண்டு. கிருபையினால் நிறைந்து, இரக்கத்தினால் நிறைந்து நமக்குள்ளாய் வாசம் பண்ணக்கூடியவர் தொடர்ந்து நம்மோடு இருப்பார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து இந்த ஆராதனையில் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி, வரக்கூடியவர்களை கர்த்தர் கொண்டு வரும்படி, இந்த ஆராதனைக்காய் மாத்திரம், வேறு எந்த காரியங்களுக்கு வேண்டாம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தருடைய வார்த்தையில் நமக்கு நேராய் புறப்பட்டு வர மாத்திரம் ஏவப்பட்ட சகோதரர்களில் ஒருவரும் சகோதரிகளில் ஒருவரும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென். என் தேவனே அப்பாவும் கொடி ஸ்தோத்திரம் நன்றி எடுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் வரக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவர் தூரத்திலிருந்து சமூகத்திலிருந்து வரக்கூடிய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் தடைகளை நீக்கி கரம்பிடித்து வேதத்தை கொண்டு வர முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ராஜா. வானாதி வானவரை வானதிதாவே துதிக்கிறோம் ஆண்டவரே. மேக சமலே எங்கள் மத்தியில இறங்கி நீர் அசைவாட முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாடலோட இறங்கினீங்களா அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜா பரிசுத்த ஆவியானவரே சங்கீதத்தோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை நீங்க இறங்கி அசைவாடுங்க அப்பா. இந்த சமூகத்துல அந்த ஆலயம் முழுவதுடைய மகிமை பிரசவம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். காண்பிய பகுதியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காண்பிய கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க பன்மடங்காய ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே தேவ மகனை மூடி ஆண்டவரே அப்பா நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா எனக்காக எங்களுக்காக ஆண்டவரே நீங்க என்ன வார்த்தை இந்த நாள்ல என்ன மண்ணா வைத்திருக்கீங்க அந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு இருக்கைகள அப்பா
நீ நிரப்பி அனுப்ப முடியாது கூட ஜெபிக்கிறேன். ஏசப்பா நீங்க பெரியவர், பெரிய காரியத்தை செய்ய நாராயண முழுவதும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் எனக்கு ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டி கழிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சகோதரர்கள் ஒருவர். ஆமென். வெற்றி கொள்ளத்தக்க தகுதி உள்ள ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றினாங்க. ஸ்தோத்திரம். அப்பா வர தடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா நீங்க தாமே தடைகளை மாற்றி ஆண்டவரே, அப்பா நீங்க கொண்டு வந்து சேர்க்கும்படியாக கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வருகிற வார்த்தைகள் ஆண்டவரே, அப்பா எங்க ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை வகையாய் ஆண்டவரே, அப்பா இதை எங்களை பிரித்து எடுத்து ஆண்டவரே, அப்பா கோதுமை மண்ணில் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய சமூகத்தில் நீங்க சேர்க்கும்படியாக கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா நீங்க ஒரு அக்கினி மையமா ஆண்டவரே, அப்பா எங்கள் மத்தியில நீங்க வந்து இறங்கும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கிட்ட தேவையில்லாத பதறுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, அப்பா நீங்க சுட்டரிக்கும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அந்த வார்த்தை ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆவியிலே ஆண்டவரே, அப்பா நாங்கள் உயிர்மீழ்ச்சி அடைகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் சபை ஆண்டவரே உயிர்மீழ்ச்சி அடைய தேவன் உதவி செய்யும்படியாக கூட செபிக்கிறோம். கிருபையுள்ள பிரசன்னம் ஆண்டவரே கூட வந்து எங்களை வழி நடத்துக்கு பாதுகாத்துக் கொள்கிறோம். கிருபையுள்ள கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நிச்சயமாகவே இன்னும் நம்மை தூக்கி சுமப்பார் என்ற விசுவாசத்தோடு ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களையும் சரீர காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறபடியினால் அதற்கு ஏற்ற விதத்திலே நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். இதுவரையும் துணையாய் இருந்தவர் இன்னும் நமக்கு துணையாய் இருப்பார் என்ற நிச்சயத்தோடு ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். நாமல் அப்படியே வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். 76வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 26. கர்த்தர் நல்லவர். யூதாவில் தேவன் அறியப்படத்தக்கவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். தைரிய நெஞ்சுடையவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள். வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூளும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர். பூமி பயந்து அமர்ந்தது. பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். ஆமென். அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் இந்த 9வது முறையா இந்த சங்கீதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சங்கீதமும் கூட ஆசாப்பின் சங்கீதம். இது பயங்கரமானவர் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டதான
ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. அதில் அந்த 7வது வசனத்தை வாசிங்க. நீர், அந்த கமா போட்டிருக்கு பாருங்க, நீர் நீரே. ஆமாம், நீர்னா தண்ணி, தண்ணி இல்லை. அவர் அவர்தான், அவர் அவர்தான். சில நேரங்களில் சில மனிதர்களுக்கு ஈடாய் வேறு மனிதர்கள் இருக்க முடியாது. அவர்கள் வேறு காரியங்கள் அதற்கு ஈடாய் இருக்கலாம். இந்த தமிழகத்தில் உள்ள முதலமைச்சர்களில் காமராஜருக்கு ஈடாய் இருக்கக்கூடியதான ஒரு தலைவர்களும் இன்னும் கிடையாது, இருக்கவும் முடியாது. ஏனென்றால் அவர் ஜனங்களுக்காக அவர் வாழ்ந்தவர். ஒரு பகுதி அவருக்கு சில குறைகள் உண்டு, அது இல்லைங்கிறது கிடையாது. அதாவது ஒரு இனத்தை மாத்திரம் மறைமுகமாக எந்த அளவுக்கு அதை தூக்கி விட்டாரோ அந்த அளவுக்கு தூக்கி விட்டார், அது வேறு. ஆனால் பொதுவாய் வரும்போது அவரை போல ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சரின் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இங்கே அவர் காலத்தில் 6ஓ 7ஓ அந்த பெரிய மில்கள் துவக்குனாங்களாம். அந்த மில்கள் துவக்கக்கூடியதனுடைய அந்த மில் ஜப்பான் நாட்டு கம்பெனியினுடைய உதவியோடு அதை செய்தார்களாம். 5 6 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த மில்லுகள்லாம் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அவங்க கேட்டாங்களாம் அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட, இதற்குள்ள கமிஷன் நாங்கள் கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கறது? அதாவது அதுக்குரிய அந்த லஞ்சம்னு வைங்களா, அன்னைக்கு உள்ள கணக்கு. இன்னைக்கு சொல்கிற மாதிரினா இன்னைக்கு லஞ்சம்னு சொல்ல மாட்டாங்க, அது என்ன சொல்லுவாங்க? பர்சன்டேஜ். அதுதான் அன்னைக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவர்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த மந்திரி சரி எவ்வளோ கொடுப்பான்னு கேளு அப்படின்ட்டு இருக்காங்க. கேட்டோன்னா ஒரு பெரிய தொகையை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் ஒரு மில்லு ஒன்று இங்கே ஆரம்பிக்க சொல்லிடுனாரு. இன்னொரு மில்லு ஆரம்பிக்க சொல்ல அப்படின்னு சொல்லி அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு மில்லு தான் சிறுவலிப்புத்தூரில் இருக்கிற ஒரு மில்லாம் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட் மில் ஒன்று உருவாக்குனது. அதே போல் இந்த டேம் கட்டும்போது ஒரு டேம் கட்டி முடித்து அதுக்கப்புறம் அதுக்குரிய பணம் இருக்குது, இதுக்குள்ளதை யார் கொடுக்கறது, இதுதான் அந்த பர்சன்டேஜ் கணக்கு தான். யார் கொடுக்கறதுன்னு கேட்கும்போது சொன்னாராம், எவ்வளோ வரும், இவ்வளோ இருக்குது, சரி அதுக்கு இன்னொரு டேம் கட்டிடு அப்படின்னு தான். அமராவதி டேமா சாத்தனூர் டேமாங்கிறது எந்த டேமுங்கிறது எனக்கு தெரியல. இந்த 2 டேமில் ஒரு டேமை கட்ட சொன்னாராம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மந்திரிகள் என்ன செய்வாங்க, நீ 5 டேமுக்கு 5 மில்லுக்கு எஸ்டிமேட்டு போட்டால் நீ 4 கட்டினா போதும், மிச்சம் 1 பர்சன்டேஜ் எனக்கு கொடுத்துன்னு கேட்குறவங்க தான் இன்றைக்கி இருக்கிறவங்க. அது எந்த மந்திரியாக இருந்தாலும் சரி அதுதான். அப்போ சில அந்த செய்யக்கூடிய செயல்கள், அதுக்காக அதை சொல்ல வந்த வேற ஒன்றும் இல்லை. அவர்தான் முதல் மந்திரிகளில் காமராஜர் தான். அவருடைய காலத்தில் மந்திரியாக இருந்த ஒருவர் கக்கன், இத்தனைக்கும் பொருளாதார அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்னு நினைக்கிறேன், மதுரைக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்து அவர் உடம்பு சரியில்லாமல் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பெட்டு கூட கொடுக்காம ஒரு பாயில் படுக்க வச்சுருந்துருக்காங்க. ஒரு மந்திரியாக இருந்தவர். எம்ஜிஆர் ஏதோ ஒரு காரியத்திற்காக அங்கே மருத்துவமனைக்கு போகும்போது ஒருவரை பார்ப்பதற்கு இந்த மாதிரி இவர் அங்கே வச்சுருக்காங்கன்னு அவர் பார்த்து அந்த டீனுகிட்ட சொல்லி, ஏன் இவரை போட்டு வச்சுருக்காங்க, யாருன்னு தெரியுமா, இவர் ஒரு பழைய சிறந்த ஒரு மந்திரி என்று சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கு சிறப்பு வைத்தியத்திற்கு உதவி செய்தார்களாம். அந்த காலத்தில் இருந்த ஒரு மந்திரி இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு பஸ்ஸில் போய் வேறு உடம்பு சரியில்லாமல் இறந்து அவர் அடக்கம் பண்ணுறதற்கு பணம் இல்லாமல் இருந்து பழைய மந்திரி வேற ஒருவர் அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ பழைய மந்திரிகள்லாம் காமராஜர் வீட்டில் இருந்த மந்திரிகள்லாம் அப்படித்தான். இன்றைக்கி இருக்கிற மந்திரி எல்லாம் அது முதலமைச்சர்லாம் சேர்த்து தூக்கி சாப்பிட்டு இருக்கிறவங்க தான் இன்றைக்கி. நம்ம பாஷையில் சொன்னால் பழம் தின்னு பொட்டை போட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. நீரே அவர்தான், அவருக்கு ஈடு இணையாய் வேறு ஒருவரும். அதுதான் சொல்லும்போது நீரே, தேவன் தான், அவர்தான். அது சொல்லிட்டு அடுத்த வரியில பயங்கரமானவர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா?
பயங்கரமானவராய் இருக்கிறார். 11வது வசனத்தை வாசிங்க. நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். பொருத்தனையும் காணிக்கையும் சேர்த்து சொல்லி இருக்குது. அதற்குள்ளே நான் கடந்து போகலை. அது போனால் அது வேறு மாதிரி போனால் அதுக்குள்ளே கடந்து போகலை. ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்? பயங்கரமானவர். கடைசி வசனத்தை வாசிங்க. பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். அவர் பயங்கரமானவர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமாம், பயமுறுத்துறவர் அல்ல. கையில் ஆயுதம் இல்லாத ஒரே தெய்வம் இயேசுவானவர். ஒரு பாட்டு கூட உண்டு, பழைய ஒரு பாடல், சிஸ்டர் அதை பாடுவாங்க. கையில் ஆயுதம் இல்லாத ஒருவர் இயேசுதானங்க, எல்லாமே மாயதானையா, எல்லாமே மாயதானையா. அந்த பாடலில் வரும்போது இந்த வரிகள் வரும். ஆமாம், சரி. அந்த 8வது வசனத்தை வாசிங்க. நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்ட யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்திருந்த போது. அவர் நியாயம் விசாரிக்கக்கூடியவர், நியாயம் செய்யக்கூடியவர். அவர் நியாயம் செய்யக்கூடியவர். ஆமாம், யாருக்கு என்ன நியாயம் தேவை என்பதை அறிந்து அதற்கேற்றாற் போன்று நியாயம் செய்யக்கூடியவர். பரிதானம் வாங்கி கொண்டு, பர்சன்டேஜ் லஞ்சம் வாங்கி கொண்டு, ஆட்களுக்கு தகுந்தாற் போன்று அவர் பேசக்கூடியவர், சொல்லக்கூடியவர் அல்ல. அவர் நீதியாய் நேர்மையாய் நியாயம் விசாரிக்கக்கூடியவர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான அந்த காரியங்களையும் அவர் விசாரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நியாயம் விசாரிப்பார். அதுக்கு அடுத்த வசனத்தில் வரும்போது மனுஷனுடைய கோபம் 10, மகிமையை விளங்க பண்ணும் மிஞ்சும் கோபத்தை. ஆமாம், அவர் கோபத்தை அடக்கக்கூடியவர். ஆமாம், அவர் பயங்கரமானவர், நீதி விசாரிக்கக்கூடியவர். அதனால் இதில் மேலே நீங்கள் 1லேருந்து 3 வாசித்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நாமம் மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார் என்பதை குறித்து அதில் பரலோகத்தில் இருக்கிறார், அவர் என்ன செய்வார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். அவர் மகத்துவமானவர், பயங்கரமானவர். நம்ம 3வது வசனத்தை மட்டும் வாசிங்களேன். அங்கிருந்து வில்லின் அம்புகளையும் பட்டயத்தையும் முறிப்பார். அது எங்கிருந்து? சியோனிலிருந்தும் சாலோமிலிருந்தும் பரலோகத்திலிருந்து அவர் யுத்தங்களை தடுக்கக்கூடியவர், யுத்தங்களை முறிக்கக்கூடியவர். அதை நம்முடைய வாழ்க்கையிலும் அதை செய்வார். கர்த்தர் இந்த சங்கத்தை ஆசீர்வதிக்கட்டும். வழக்கம் போல சில அறிவிப்புகள். தொடர்ந்து புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இந்த சபையில் ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். சாட்சியின் கூட்டம் இன்றைக்கும் இருக்காது. ஏன்னு இருக்காதுன்னா, இன்றைக்கி மாலையில் பட்டாசுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது. மழை இருந்தால் அது இருக்காது. ஏன்னா அந்த தீபாவளி பட்டாசுனால் அருகாமையிலேயே நடக்கும்போது அவர்களுக்குள்ளாவே பட்டாசு வெடித்து அதனால் பாதிப்படையாதபடி கர்த்தர் காத்து கொண்டவர்கள். சிஸ்டர் கௌரிக்கு அப்படி ஒரு பிரச்சனை அந்த 3வது ஊரில் வரும்போது வந்தது. சிஸ்டருக்கு ஒரு 2-3 தடவைகள் அதே போல் பட்டாசு முகத்து வரைக்கும் வந்து சேதப்படுத்தாமல் வந்தது. அது அந்த நாளில் வெளியில் கடந்து போயிட்டு வரும்போது. அதனால் பட்டாசுடைய சத்தம் அதிகமாக இருக்கும், வருவதும் கஷ்டப்பட்டு வரணும். அதனால் வேண்டாம், வீட்டில் இருங்க. அதனால் இந்த 2 ஜெபத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை சௌரன் ஜெவமணி அவர்கள் வீட்டில் வீட்டு ஜெபம் இருக்கும். வரக்கூடியவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். நவம்பர் 9ஆம் தேதி அந்த ஆண்டு விழா நமக்கு இருக்கும். அதனுடைய நோட்டீஸ்கள் எடுத்து கொண்டு போய் வைத்து ஜெபம் பண்ணுங்க. இதை முடிச்சோன்னு கொடுத்துருப்பா. ஆமாம், கடைசியில் அடுத்து நம்ம அந்த முதல் வாரம் எப்போ வருதோ அப்போ நம்ம கொடுத்து கொள்ளலாம். அதனால் இன்றைக்கு எடுத்துக்கொண்டு வைத்து அதற்காக ஜெபம் பண்ணுங்க. எடுத்துக்கொண்டு வேறு எதுவும் கொடுக்கணுன்னா கொடுங்க, அங்கே இருக்குது நோட்டீஸ்.
ஒன்றும் இல்லை. ஆகினால் அதில் வரக்கூடியதான அருமையான அந்த பால் தாமஸ் அவர்களுக்காக ஜெபியுங்கள். இயற்கையின் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் அந்த 9, 10 2 நாட்களும் மழையினால் ஒரு வருடமும் கூட்டம் தடைப்பட்டல. ஒரு வருஷம் மழை வந்தது, ஆனால் அதில் பெரிய தடையில் உள்ள சாப்பாடு வச்சு கொடுத்தோம், அவ்வளோதான். எடுத்து வச்சு பெரிய மீட்டிங்கெல்லாம் முடித்து வீட்டுக்கு போனவொன்னே தான் மழை வரும். இது வரைக்கும் அது நமக்கு நடந்து வருது. கர்த்தர் இந்த வருஷமும் அப்படியே நமக்கு வாக்கிய பண்ணுவார். அதனால் வார்த்தைகள் நமக்கு நேராய் புறப்பட்டு வரணும். இந்த அதனுடைய செலவினங்களுக்காய் ஜெபியுங்கள், கொடுங்கள். அதோடு அந்த நாளில் வரக்கூடிய எல்லாம் பாதுகாப்பாய் வந்து சேர கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நான் கடந்த வாரம் சொன்னது போல் அது 6 மணிக்கு நமக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும். 5 மணிக்கு கட்டி கொண்டிருக்கிற அந்த கட்டடத்தை பிரதிஷ்டை பண்ணி, ஆமாம் 6 மணிக்கு அப்படியே நாம் இங்கு அந்த கூட்டத்திற்குள்ளாய் கடந்து போவோம். ஜெபித்து கொள்ளுங்கள் 2 கட்டடங்களுக்காக. அந்த சகோதரி ரேவதிக்கு நாம் ஜெபித்தது போல கர்த்தர் ஒரு சுகமான பிரசவத்தை கொடுத்தார். தொடர்ந்து அந்த தாயும் குழந்தையும் சுகத்தோடு இருக்க ஜெபித்து கொள்ளுங்கள். டைட்டஸுடைய மனைவி ஆஸ்மிகா ஜெபித்து கொள்ளுங்கள். அந்த கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, அந்த மூலம் அதிகமாய் பலப்படும்படி ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். சிஸ்டரை மனமுடிவாக்கின அந்த சகோதரியை கர்த்தர் ரட்சித்து கொள்ளும்படி, அந்த மகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து கொள்ளுங்கள். அதோடு அந்த மிஷனரி காணிக்க ஏற்பவர்கள் பார்த்து கொடுங்க. அந்த வாங்கின உண்டியலையும் நல்ல கிரியோடு கூட கண்ணோக்கி பார்க்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். சொன்ன ஜெப குறிப்புகளை ஞாபகத்தில் வைத்து அதற்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் நல்லவர். நாமெல்லாம் அப்படி எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கடந்து போவோம். முதலாவது சகோதரிகள் வாங்க, தொடர்ந்து சகோதரர்கள் வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். வரவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்று கொடுத்துரு. இங்கனே வச்சு வரவங்களாம் ஒவ்வொன்று காணிக்கை போடும்போது கொடுத்துரு. ஆமாம், அங்கே நில்லுடா. காணிக்கை போடும்போது கொடுத்துரு கையில். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரை திரையற்ற சுத்தரோடு, கரை திரையற்ற சுத்தரோடு, ஏழையான் பொன் வேதியில் லாவிடுவேன், ஏழையான் பொன் வேதியில் லாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமை
மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தருக்கென்று கொடுத்த அந்த காணிக்கையிலே கர்த்தருடைய கரம் இருக்கும்படி நாம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை நடத்தும்படி எல்லாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். எல்லாம் அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளிலே வந்து கலந்து கொண்ட உங்களை இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. இந்த நேரலையிலே பார்க்க போகிற உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 நாளாகம புஸ்தகத்தில் 14-11 நம்முடைய வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஆமாம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். இந்த ஜபத்தின்படி கர்த்தர் அவனுக்கு துணை நின்றார். துணை நின்றதுனால அவன் ஒரு பெரிய ஒரு வெற்றியை சுதந்தரித்து கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இதுவரைக்கும் நமக்கு துணையாக இருந்தவர் இனியும் துணையாக இருப்பார். அல்லேலூயா. பல காரியங்களை நமக்கு துணையாக இருந்தார். ஒரு காரியம் என்று நாம் சொல்ல முடியாது. குறிப்பாய் இந்த வாகனம் ஓட்டக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும். வாகனம் ஓட்டக்கூடியவர்களுக்கு எத்தனையோ விபத்துகளை சந்திக்கிறோம், பார்க்குறோம், கேள்விப்படுறோம். ஆமாம், நம்ம போகும்போது கூட நமக்கு எத்தனையோ வந்தாலும் கூட கர்த்தருடைய கரம் அந்த வாகனத்துக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து நம்மை காத்து கொண்டிருக்குது. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு மனுஷன் எங்கேயோ பயணப்படுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்தும்போது கொட்டாய் விட்டுருக்கிறான். வாய் அப்படியே நின்றுக்கிடுச்சான். வாய் மூட முடியலையா. எப்படி வியாதி வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அதை பார்த்து எடுத்து என்னவோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த வாயை சரி பண்ணி இருக்கிறாங்க. அதுக்காக போகிற இடத்துல கொட்டாய் விட மாட்டேன் நான் சொல்ல முடியும். அது வந்துருச்சுன்னா என்ன செய்ய? எப்படி வியாதிகள் வருதுங்கிறது நமக்கு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை காத்து கொள்ளுகிறது. அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். இன்னும் துணையாக இருப்பார். அதை விசுவாசிப்போம். ஏன்னா அவர் துணையின் தேவன். அவருடைய நாமத்தில் ஒன்று அவர் துணையின் தேவன். அல்லேலூயா. அப்போ யாருக்கு துணையாக இருப்பார் என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வரோம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அது வந்து நம்ம 2 நாளாகமம் 19-11 வாசிக்கிறோம். அதை வாசிங்க. இதோ எல்லா நியாயத்திலும் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் லேவியரும் நீங்கள் திடம் மனதாய் இருந்து காரியங்களை நடப்பியுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. திடம் மனதாய் இருந்து காரியங்களை நடப்பியுங்கள். ஆமாம், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ நம்ம எப்போ உத்தமனாய் மாறுகிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். இதுவரையிலும் உதவி செய்தவர் இனியும் உதவி செய்வார். அல்லேலூயா. இதனுடைய அடிப்படையில் வரும்போது நம்ம நோவாவை குறித்து பார்த்து கொண்டு வரோம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? அவன் உத்தமனாயிருந்தான். அந்த 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:9 அதை வாசிங்க. நோவாவின் அம்ச வரலாறு
நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். பொதுவாக உத்தமனாக இருந்தான், நீதிமானாக இருந்தான் என்று சொல்றது ஒன்றும் பெரிதல்ல. ஆனால் எங்கே உத்தமனும் நீதிமானுமாக இருந்தானா, தன் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்குள்ளாய். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்களா? அக்கிரமம் நிறைந்த ஜனங்களாக இருந்தார்கள். அதுதான் 5வது வசனத்தில் வாசித்தோம். அக்கிரமம் நிறைந்த ஜனங்கள். தொடர்ந்து அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம், இருதயத்தின் நினைவுன்னு மாத்திரம் போடலை, அந்த இருதயத்தின் நினைவுகளுக்கு ஒரு உருவத்தை கொடுத்தவர்களாய் இருந்தார்கள். கொலை செய்ய போகிறான் என்றால் எப்படி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் இருதயத்தில் ஒரு படம் வரைகிறான். அவங்க நின்றுப்பாங்க, போகணும், கத்தி எடுக்கணும், ஒரே வெட்டா கழுத்தில் வெட்டணும், இதெல்லாம் அவன் கற்பனையில் பார்க்குறான். அதுக்கு ஒரு படத்தை எங்கே உருவாக்குறான். அதுதான் அந்த தோற்றம். நல்ல காரியத்தில் அவங்க அப்படி இல்லை. நல்ல காரியத்தில் இருந்தால் அது வேறு மாதிரி சொல்லியிருக்கணும். அதனால் இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று அவர் கண்டார். இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் தான் அவன் எப்படி இருந்தான்? உத்தமனோ நீதிமானுமாயிருந்தான். நம்ம அநேக நேரம் சொல்கிறது, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, நான் மட்டும் எப்படி இருப்பேன்? நான் அப்படி இருந்தானே என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்களே. உன்னை ஒரு மாதிரி பார்க்கறதுக்காகத்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். எங்கேயோ கடந்த நம்ம அவர் தேடி வந்தார். பாழான இடத்துலையும் ஒன்றுக்கு உதவாத இடங்கள்லையும் கடந்த நம்ம அவர் தேடி வந்ததற்கு காரணம் என்ன? மற்றவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்க்கறதுக்காகத்தான். அவங்களோடு இணைந்து கொள்றதுக்காக இல்லை, அவங்களோட சேர்ந்து கொள்றதுக்காக இல்லை, 10ஓட 11 நம்ம நிற்கிறதுக்காக இல்லை. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். விசுவாசிகள் என்றால் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசத்தில் இருப்பவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் வித்தியாசமாகத்தான் பார்ப்பார்கள். நீங்கள் இந்த நகைக்கடையாகட்டும், துணிக்கடையாகட்டும், ஆமாம், அப்படி போகும்போது எதை நின்று பார்ப்பீங்க? நீங்களாம் பார்க்க மாட்டீங்களா? எதை நின்று பார்ப்பீங்க? ஆமாம், வெளியில் அந்த பொம்மைக்கு மாட்டி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா உள்ளே வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் போட்டு, ஆமாம், அதுக்கு ஒரு டெக்கரேஷன் பண்ணி அதில் மாட்டி வச்சுருப்பாங்க. மற்றதெல்லாம் விட்டுருவாங்க. அதைத்தான் போய் என்ன செய்வாங்க? வா போகலாம், துணி எடுக்க நேரம் ஆச்சு, இதுதான் ஒரு அட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். சிலர் சொல்லுவாங்க, இதே மாதிரி எடுத்து கொடுப்பாங்க, இதே மாதிரி எடுத்துக்கோ. இல்லைம்மா, தீர்ந்துருச்சு, அது ஒன்று தான் இருக்குது, அளவாக எடுத்துக்கூட. இல்லை, அது அங்கே அதை வச்சு, இல்லை எனக்கு அதான் வேணும், அதே மாதிரி எடுத்துக்கூட. அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே மாட்டி வச்சுருப்பான், தகுந்த மாதிரி தான் மாட்டி வச்சுருப்பான். அங்கே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கும். அதை தனியாய் ஒன்றை பிரித்து அங்கே வச்சுருக்கிறாங்க. பார்க்குறவங்க பார்வையெல்லாம் முதலாவது அதன் மீது விழுந்து தான் உள்ளே போகும். அதே போல் நாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும், நம்முடைய குடும்பத்துடைய அங்கத்தினர்கள் அநேகர் இருந்தாலும், உன்னையும் என்னையும் தான் அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? நம்மை அவர்கள் ஒரு மாதிரி பார்க்கறதுக்காகத்தான். அது குடும்பத்துக்காரங்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடங்களில் இருந்தாலும் சரி, படிக்கிற இடங்களில் இருந்தாலும் சரி, பயணங்களில் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மாதிரி பார்க்கறதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இங்கே அவர் தான் வாசிக்கிறோம், அவர் நம்மை பிரித்தெடுத்தவர். சரி, நம்ம இன்னைக்கு வேறு ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதிலே ஆதியாகமம் 6:11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாயிருந்தது. நல்ல ஆமாம், சீர்கட்டதாய் இருந்தது. முதலாவதாக இந்த பூமி எப்படி இருந்ததா? சீர்கட்டதாய் இருந்தது.
அன்றைக்கு இருந்த அந்த சூழ்நிலை எதற்கு முன்பாக சீர்கட்டதாக இருந்ததா? தேவனுக்கு முன்பாக அக்கிரமம் அவருடைய சமூகத்திற்கு எட்டினது போல இந்த சீர்கேடான காரியத்தையும் அவருக்கு முன்பாக போகும்படியாக எட்டினது. அவர் அதை கண்டார். இப்போ அந்த ஊரே திரண்டு வந்துருச்சுங்க அப்படிங்கிறாங்கல்ல. ஊர் எப்படி திரண்டு வரும்? அந்த ஊரில் இருக்கிற ஆளெல்லாம் அங்கே வந்துட்டாங்க, அவ்வளோதான். அந்த ஊரில் இருக்கிற சின்னவங்க பெரியவங்க எல்லா ஆளும் அங்கே வந்துட்டாங்க. அதுதான் அவனுடைய அர்த்தம். அதே போல் இங்கே பூமி சீர்கட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த எழுத்தின்படி பூமி இல்லை, அந்த எழுத்தின்படி மண் இல்லை, அங்கு வாழக்கூடிய ஜனங்கள், அங்கு வாழக்கூடிய மக்கள், அவர்கள்தான் எப்படி இருந்தாங்களாம்? சீர்கட்டவர்களாயிருந்தார்கள். சீர் என்றால் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த தமிழ் இலக்கணம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும். சீர்னா என்ன சொல்லிக் கொடுக்கலையா? இலக்கணத்தில் சொல்லிக் கொடுக்கலையா? என்ன ஆச்சரியமாக இருக்கு. இங்கிலீஷ் மீடியமாக இருக்கனால அப்படி இருந்தாலும் தமிழ் கம்பல்சரி ஆச்சே. ஆமாம், சரி, அது இனி ஏன் பாடம் நடத்திக்கிட்டு இருக்குது, நான் இதுலேயே போகிறேன். சீர் என்றால் ஒரு ஒழுங்கு. இத்தனை வார்த்தைகள் தான் ஒரு எழுத்துக்கு இருக்கணும், இத்தனை எழுத்துக்கள் சேர்ந்தது தான் ஒரு பாடலாக இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் இந்த திருக்குறள் எடுத்தீங்கன்னா அது எத்தனை அடி இருக்கும்? 2 அடியா? 1.25 அடி தான் இருக்கும், 2 அடி இருக்காது. அதில் வாக்கியங்களை எடுத்து பார்த்தா கூட ஓரளவுக்கு ஒன்றா தான் இருக்கும். ஒரு திருக்குறளில் எத்தனை வாக்கியங்கள் இருக்குன்னு தெரியுமா? 7. அதே மாதிரி எல்லா இதுலேயும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவ்வளோதான் வரும். அதே போல் 8 திருக்குறளாக தான் 8 தானே. எத்தனை பிரிச்சுருப்பாங்க? எனக்கு அது மறந்துடுச்சு. 7 பிரிச்சுருப்பாங்களா? ஆமாம், 7 பிரித்து அது ஒரு நமக்கு 119 சங்கத்தில் 8 வசனங்கள் ஒரு குறிப்பாக பிரித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி திருக்குறள் 7 அணிகள், 7 சேர்ந்தது ஒரு பகுதி, ஒரு அணின்னு சொல்லுவாங்க, இன்பத்தணி. அதுக்கு என்ன அணிமா இருக்குது? எனக்கு அதெல்லாம் தெரியல, அதனால தான் கேட்டேன், தெரிஞ்சுக்கலான்னு. எத்தனை அணிப்பா? சரி, எத்தனை அணி? அது எதுக்கு? நம்ம ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுங்கு. அந்த ஒழுங்கற்று அந்த ஜனங்கள் இருந்தார்கள். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? ஒழுங்கற்ற அக்கிரமம் நிறைந்தவங்களாக இருந்தாங்க. இருதயத்தின் நினைவுகளுக்கு ஒரு பொல்லாத தோற்றத்தை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, சீர்கெட்டவர்களாக இருந்தார்கள். சீரென்றால் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்திலையும் நல்லொழுக்கம். ஏற்கனவே ஒரு வசனத்தை உங்களுக்கு சொன்னேன், 1 கொரிந்தியர் 14 கடைசி, அதை வாசிங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி வரும்போது அதை சொன்ன உங்களுக்கு. 14 சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அப்ப எல்லாம் எப்படி இருக்கணுமா? முதலாவது நல்லொழுக்கம், 2வது கிரமம். கிரமம்னா ஒரு ஒழுங்கு, அவ்வளோதான். ஒரு ஆர்டர். எதுவாக இருந்தாலும் அந்த ஆர்டருக்கு உட்பட்டு தான் இருக்கணும். ஒழுக்கம் என்றாலும் அதுதான், ஒரு ஆர்டருக்கு உட்பட்டு இருக்கிறதான் ஒழுக்கம். எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த ஆதி நாட்களில் இருந்ததானே, நோவாவின் காலத்தில் நாட்களில் இருந்ததான அந்த ஜனங்கள் அது இல்லாதபடி சீர்கட்டு போனவர்களாய் இருந்தார்கள். சீர் இல்லாமல் கூட கிடையாது, சீர்கட்டு போனவர்கள், ஒழுக்கம் கட்டுப்போனவர்களாக இருந்தார்கள். அந்த ஒழுக்கம் கட்டுப்போன ஜனங்கள் மத்தியில் தான் யார் இருந்தது? நோவாய் இருந்தான். அதனால தான் அவன் உத்தமன் என்று கர்த்தரால் பெயர் பெற்றான். அல்லேலூயா! அவனுக்கு கர்த்தர் துணையாய் நின்றார். அவனுக்கு கர்த்தர் துணையாய் நின்றார். சாதாரணமாக அவன் நல்லவங்க இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டு நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறேன்னு ஒன்றும் சொல்லலை.
அக்கிரமம் நிறைஞ்ச பொல்லாதவர்கள் மத்தியில், கேடுகள் நிறைந்தவர்கள் மத்தியில் தான் அவன் அங்கே நின்று கொண்டிருந்தான், அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அங்கே இருந்தவங்களாம் யாரா இருந்திருக்கும் அவனுக்கு? இரத்த உறவுகளாக இருந்திருக்கும். அவன் ஊர், அவன் வாழ்ந்த ஊர், அவன் வாழ்ந்த ஊரில் இருந்தவங்களாம் யாரா இருந்திருக்கும்? இரத்த சொந்தங்களாகத்தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம ஊர் விட்டு ஊர் வந்து இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு இரத்த உறவுகள் இருக்காது. அத்தை மாமான்னு கூப்பிடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அண்ணன் தம்பின்னு கூப்பிடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அப்பா அம்மானு கூப்பிடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் அது இரத்த உறவுகளாக இருக்காது, அந்த சொந்தம் என்ற ரீதியில் இருக்காது. பழகின விதங்களிலே நமக்கு சொந்தம், ஆவிக்குரிய சொந்தம் அப்படி போகும். இவன் எழுத்தின்படி தன் சொந்த ஊரில் இருந்தபடியினால் குடும்பமான வரைக்கும் அங்கே இருந்தவங்கள் எல்லாம் இவனுக்கு சொந்தங்களாக இருந்திருக்க வேண்டும். இவனை காட்டிலும் மூத்தவங்களும் இருந்திருக்கலாம், இளையவர்களும் இருந்திருக்கலாம், பங்காளிகளும் இருந்திருக்கலாம், அண்ணன் தம்பிகள் இருந்திருக்கலாம், அச்சா மாமா இருந்திருக்கலாம். எப்படி வேண்டாலும் அந்த சொந்தங்கள் அவனுக்கு அங்கே இருந்திருக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? அக்கிரமம் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். பொல்லாத காரியங்களுக்கு இருதயத்திலே ஒரு தோற்றம் கொடுக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். இப்போ வாசித்தது போல சீர்கட்டவர்களாய் இருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில தான் இவன் தனியா தெரிஞ்சான். ஆனால் தான் கர்த்தருடைய கண்கள் இவன் மீது விழுந்தது. அல்லேலூயா! அத்தனை பேர் மத்தியில் இவன் மட்டும் தனி ஆளா தெரிகிறான் கர்த்தருக்கு. அவன் சொந்தக்காரங்க மத்தியில் இவன் மட்டும் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கிறான், உத்தமனாய் இருக்கிறான். அதனால கர்த்தருடைய கண்களில் இவனுக்கு கிருபை கிடைத்தது. அப்போ பூமி சீர்கட்டதாய் இருந்தது. அந்த ஜனங்கள் எல்லாம் ஒழுக்கங்கட்டவர்களாய் இருந்தார்கள். இந்த ஒழுக்கங்கட்டது எப்படிங்கிறத நான் அடுத்து வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன். அது புதிய ஏற்பாட்டில் வாசித்தா தான் நமக்கு அது நல்லா தெரிய வரும். இந்த ஜனங்களுடைய சீர்கேடு எப்படி இருந்தது என்பதை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அது ஒரு பகுதி, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து அதே வசனத்தை வாசிங்க. 11. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கட்டதாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. பூமியில கொடுமை இருந்தது என்பது வேறு, கொடுமையினால் நிறைந்திருந்தது என்பது வேறு. டம்ளரில் தண்ணி பிடிக்கிறோம், தண்ணி பிடிக்கிறோம் என்பது வேறு, நிரம்ப பிடிக்கிறோம் என்பது வேறு. தண்ணி பிடிக்கிறதுனா எவ்வளோ வேணாலும் பிடிக்கலாம். எவ்வளோ பிடிக்கலாம்? கொஞ்சமும் பிடிக்கலாம், 1/4 டம்ளரும் பிடிக்கலாம், 1 டம்ளரும் பிடிக்கலாம். அது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தது. நிரம்பி இருக்கிறது என்றால் 1/4 டம்ளரை வச்சுக்கிட்டு இது நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முழுவதும் இருக்க வேண்டும். அதுதான் நிரம்பி இருப்பது, அதாவது ததும்பிக் கொண்டு இருப்பது. அது எப்பொழுது அது கொட்டும் என்று தெரியாது, நிரம்பி இருப்பது, அதற்கு பெயர் தான். அதே போல தான் பூமியில் இந்த ஜனங்களுடைய கொடுமைகள் எப்படி இருந்ததாம்? நிறைந்திருந்தது. கொடுமைனா என்ன? கொடுமைனா என்ன? இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கறதுன்னு, இது அநேக நேரம் நம்ம சாதாரணமாக சொல்கிற வார்த்தைகள். அநேக நேரம் எதுக்கெல்லாம் சொல்லுவோம்? இப்போ திடீர்னு கேட்டால் எப்படி சொல்கிறதுங்கிறீங்களா? கொடுமைங்க, அது சகிக்க முடியல என்னால். ஏதோ நாம் பார்க்கறதுல வித்தியாசமான ஒன்றை, மோசமான ஒன்றை பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்? அது ரொம்ப கொடுமைங்க, அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அகோரமாக இருக்குது. ஐயோ, இந்த கொடுமை வேற யாருக்கும் வரக்கூடாதுங்க, இந்த கொடுமை என் எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, இப்போ நம்ம எதிரி கூட நல்லா இருக்கட்டும்பா அப்படிம்பாங்க. படிக்காதவங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், படிக்காதவங்க மேரி அப்படின்னு சொல்லி கையெழுத்து மட்டும் போட தெரியும். ஏன்னா அவங்க
கிறிஸ்துக்குள் வர்றதுக்கு முன்னாடி இருந்த பேர் கருப்பாயி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் மேரி அன்னம்மாள் என்று பேர் மாற்றினாங்க. அது நாங்கள் பிறக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி. எனக்கு ஒரு அக்கா பிறந்தவுடன் சில காரியங்கள் நிமித்தம், என்னுடைய அக்காவுக்கு இருந்த பலவீனத்து நிமித்தம் அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாய் மாறினவர்கள். அதனால் பல வருஷங்களுக்கு முன்னாடி அது வேறு. அப்போ அவங்க மேரி அப்படின்னு அன்னம்மாள் கூட போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. மேரின்னு கையெழுத்து போடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் கை நாட்டு தான். அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, நம்ம விரோதி கூட நல்லா இருக்கட்டும்பா அப்படிம்பாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டா, ஏப்பா அவன் கெட்டு போனான்னு சொன்னால் நம்மகிட்ட தான் வந்து நிற்பான்பா, நமக்கு தான் செலவு. அது அவன் நல்லா இருந்தானா நம்மகிட்ட வரமாட்டான்பா, நமக்கு லாபம் அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இல்லையா? நமக்கு விரோதமாக இருக்கிறவன் நல்லா இருந்தான்னா நம்மகிட்ட வரமாட்டான், நமக்கு செலவு மிச்சம். அதில் இல்லை அவன் கெட்டு போனான் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட தான் வந்து நிற்பான். ஒரு டீ வாங்கி கொடு, ஆமாம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுன்னு. நமக்கு தான் அன்னைக்கு ஏதோ ஒரு நஷ்டம். அது சொல்லும்போது தான் சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, எந்த காரியம் இருந்தாலும் சாப்பாடுன்னு யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கோ இல்லை அவங்க போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க, நீ சாப்பிடு. ஆமாம், சாதாரணமாக நடக்கக்கூடிய சம்பவம். யார் வந்தாலும் சரி. பொதுவாகவே எங்கள் வீட்டில் வந்து பசின்னு வந்து சாப்பிடாம போனவங்க யாருமே கிடையாது. ஏன்னா ஓரளவுக்கு வசதியாக இருந்த குடும்பம் எங்கள் குடும்பம். கடைசி நாட்களில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டது. கடைசி நாட்களில் எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அவங்கவுங்க ஒரு லெவலுக்கு வந்தோம். அதனால் ஓரளவுக்கு வசதியாக இருந்த குடும்பம். நாங்கள் சிறு பிள்ளைகள்லேயே இந்த டைம் பீஸ்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, எல்லாம் செல்ல வந்துச்சு. இந்த டைம் பீஸ் எனக்கு அப்பா வந்து நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பாம்பேக்கு கடிதம் போட்டு எழுதி வாங்கின ஒரு கொரியரில் அன்றைக்கே கொரியர் இருந்திருக்கு. ஒரு 60-65 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி டைம். இப்போ கூட அது கிடக்குது, ஸ்டில் கற்காமல் இன்னும் அது யூஸ் ஆகுதா யூஸ் ஆகலையான்னு தெரியல. ஓரளவுக்கு வசதி உள்ள குடும்பம். அதனால் அதான் பசின்னு வந்தால் யார் வந்தாலும் அப்போ சொல்லுவாங்க, எப்பா நான் வர்றவங்களுக்கு கொடுக்குறேன்ப்பா, என் பிள்ளைங்களை யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க, என் பிள்ளைங்களை யாரோ ஒருத்தர். நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள். இப்படி சில காரியங்களை முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்க. அது அந்த நாளில் தெரியல என்னன்னு சொல்லி. காலங்கள் மாறும்போது தான் நமக்கு அது தெரிய வருகிறது. அப்போ இங்கே வரும்போது இந்த மனிதன் அவன் வசித்த ஊரிலே, அவன் சொந்த இடத்துல, சொந்த ஜனங்கள் மத்தியில், அது கொடுமைகள் நிறைந்த அந்த இடத்துல அவன் எப்படி இருந்தானா, உத்தமனும் நேர்மையானவனுமாயிருந்தான், தன்னை காத்து கொண்டான். அதனால கர்த்தர் அவனுக்கு துணையாய் நின்றார். அல்லேலூயா. ஆமா, கொடுமைலாம் நமக்கு தெரியும். அது சகிக்க முடியாத காரியங்கள், ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள். இதுதான் கொடுமை என்று சொல்லக்கூடியது. பழமொழி சொல்லுவாங்க, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை அவுத்து போட்டு ஆடிச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் கொடுமை தாங்க முடியாமல் நான் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போனால் 2 கொடுமை என்ன செய்தான், அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கொடுமை நிறைந்த ஜனங்கள் மத்தியில், அக்கிரம் நிறைந்த ஜனங்கள் மத்தியில், அந்த ஒழுக்கங்கட்ட ஜனங்கள் மத்தியில் தான் இவன் உத்தமனும் நேர்மையானவனுமாய் இருந்தார். கர்த்தர் அவனுக்கு துணையாய் இருந்தார். அல்லேலூயா. இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. இவன் காலத்தில் அந்த கொடுமை எப்படி நிறைந்திருந்ததுங்கிறதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 37வது வசனத்தை வாசிங்க.
நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும், மனுஷகுமாரன் வரும் நாட்களுக்கு நெருங்கிட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல அது அமெரிக்காவே அங்கே அரசாட்சி தான். அதாவது சட்டசபை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் இன்னும் அரசாட்சி அங்கே உண்டு. அந்த அரசாட்சி செய்கிறவர்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டுமாம் எல்லா பில்லுக்கும், எல்லா சட்டத்திற்கும். அதை ஆட்சி பண்ணி கொண்டு வந்தவர்கள் யார்? சமயத்தில் தான் மறிச்சாங்க அவங்க. எலிசபெத் மகாராணி. இந்த எலிசபெத் மகாராணி இந்த பேக் இருக்கு, இந்த சகோதரிகள் கொண்டு போகிற பேக்கு, இந்த மாதிரி பேக்கு அவங்க கையில் வெளியே போகும்போது, அவங்க எத்தனை பேக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அது ஒவ்வொரு பேக்கும் எத்தனை லட்சங்கள் பெறுமான்னு தெரியாது, அது வேறு. அவங்க பேக்கு வெளியே எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த பேக்கு எப்படி கையில் கொண்டு போகிறாங்கன்னு ஒரு கணக்குகள் இருக்குதான். கூட வர்ற அந்த ஆட்களுக்கு தெரியுமா? அந்த பேக்கை பிடிச்சிட்டு போனாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதான். பேக்கை வேறு விதமாக கையில் மாட்டிட்டு போனாங்கன்னா அது ஒரு அர்த்தம் இருக்குதான். அதாவது இப்படி கொண்டு போனால் நீ இதை செய்யணும், இப்படி கொண்டு போனால் இது செய்யணும், இவைகள் தான் அதுக்கு அர்த்தம். அந்த பேக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னா எப்படி வச்சா அதுக்கு என்ன செய்யணும்னு ஒரு அர்த்தம். அந்த பேக்கை எப்படி வைப்பார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்க என்ன செய்யணுமா, அவங்களுக்கு செய்யணுமா. ஒவ்வொன்றுக்கும் அந்த பேக்கு தான் காரணமா. அவங்களுக்கு அதை வச்சாலே அது இருக்குமா. ஆமாம், அந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்ததானே அந்த இங்கிலாந்து, இந்தியாவே அந்த இங்கிலாந்து தான் ஆட்சி கொண்டு இருந்தது. ஆமாம், இன்றைக்கு இந்த சிப்பு அவர்கள் அரசாங்கம் அனுபவிச்சிருக்கு வைக்கிறதுக்கு. நீங்கள் வேணால் வெளிப்படுத்தல் 13 கடைசியை வாசிங்களேன். ஏன்னா ஒரு சிலர் இப்போ வந்திருக்கனால அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும், அதுக்காகத்தான் இதை நான் சொல்கிறேன். இதில் ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அதுக்கு மேலே உள்ளது வாசிங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடி செய்தது. அதுக்கு மேலே பார்த்து சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் அடிமைகள் இவர்கள் யாவருக்கும் தங்கள் தங்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்க, தங்கள் தங்கள் வலது கையிலாவது, அடுத்தவங்க கையில் இல்லை, சொந்த கையில், வலது கையிலாவது நெற்றிகளிலாவது அதை பொறித்து கொள்ள வேண்டும். அந்த முத்திரையை வெளிநாடுகளில் நாய்களுக்கு முதலாவது பொருத்தினாங்க. இந்தியாவில் கூட நாய்களுக்கு பொருத்தினது இருக்குதான். இன்னும் நாய்களுக்கு அதை பொருத்தி வச்சுருக்கிறாங்க. அது எங்கே போகுது எங்கே வருதுன்னு பார்த்து எங்கே இருக்குன்னு கொண்டு வர்றதுக்கு. வெளிநாடுகளில் சில கம்பெனிகளுக்கு அதை பொருத்தி வச்சுருக்கிறாங்க. எல்லாம் மாதம் அவன் கம்பெனிக்கு எல்லாம் பொருத்தி வச்சுருக்கிறாங்க. அது இப்போ நம்ம ஆதார் கார்டு மாதிரி, நம்ம எதையும் எடுத்துகிட்டு போவோம். டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டாம், காசு எடுத்துகிட்டு போக வேண்டாம், பணம் எடுத்துகிட்டு போவோம், ஏடிஎம் ஒன்றும் வேண்டாம். நேரம் ஒரு இடத்துக்கு போய் வேண்டிட்டு தலையை காமிச்சோம்னா அது தானாக ஸ்கேன் பண்ணிக்கிறோம். இல்லை கையை காமிச்சோம்னா தனியாக ஸ்கேன் பண்ணிக்கிறோம். நம்ம எங்கேயும் போய் எதையும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். இது அவருடைய வருகையின் நாட்களில் பொறிக்கக்கூடிய ஒன்று, அந்த கிறிஸ்தன் காலத்தில் பொறிக்கக்கூடிய ஒன்று. இயேசுடைய வருகைக்கு அப்புறம் அவருடைய ரகசிய வருகை இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. சபை எடுத்துக்கொள்ளும்னா அந்த கட்டடம் எடுத்துக்கொள்ளப்படாது. சபைக்குள் இருக்கிற எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. யார் உத்தமனாய் இருக்கிறார்களோ, யார் பரிசுத்தவானாய் இருக்கிறார்களோ அவர்களை மாத்திரம் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். சபைக்குள்ள போனவங்க தான், சபைக்குள்ள இருக்கிறவங்க தான்.
அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருப்பவர்கள், நேர்மையாக இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். நான் சபைக்குள்ளே போகிறேங்க, நான் அவருடைய வருகையில் போயிடுவேன் நினைக்காத, அது தவறு. பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா நாம் கைவிடப்பட்ட நிலைமையிலே மாற்றப்பட்டு விடுவோம். இங்கே வரும்போது அதுதான் சொல்லியிருக்குது. அதை அவனுடைய கையிலாவது நெத்தியிலாவது பறித்து கொள்ளணும். அது இல்லாதவன் ஒன்றை விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. பக்கத்து வீட்டில் போய் ரொம்ப தாகமாக இருக்கும், தண்ணி கொடுன்னு கேட்டால் இந்த முத்திரை பொறிச்சிருக்கிறியா காட்டும்பாங்க. இது இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஒன்றும் இல்லை போன்றுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, இயேசுவால் கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு இந்த முத்திரை பொதிக்கப்பட்டதாய் பொறிக்கப்பட்டதாய் இருக்கும். அவர் அவருடைய ஜனங்களுக்கு நெத்தியில் ஒரு நாமத்தை தரிப்பிக்கிறார். என்னுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள், என்னுடைய ஜனங்களுடைய நெற்றியிலெல்லாம் இந்த முத்திரையை நீ பதி அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால் அவருக்கு நாம் உண்மையாக இருந்து, அவருக்கு சாட்சியாக இருந்து, அவருக்குள் நாம் மாதிரியாக இருந்து நாம் கடந்து போகும்போது அந்த கிறிஸ்துவின் காலத்தை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அவர் வருகை வரும்போது நாம் என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அவருடைய வருகை எப்பொழுதுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த கேட்டேன் ஒரு பழைய பாட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பாட்டு. அதுக்கப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் ஊழியத்துக்கு வந்த நாட்கள்ல இருந்து அந்த பாட்டு இருக்குது. கேட்டேன் எப்போது என்னேசு வருவார் என்று பார்த்தேன் எப்போது என் ராஜா வருவார் என்று. அதில் வரும் தூதர்களை கேட்டேன், என்னேசு எப்பொழுது வருவார் என்று. அவர்கள் தயங்கி நின்றனர், எனக்கு தெரியாது என்றனர். இயேசுவை கேட்டனர், எப்பொழுது வருவீர் என்று. அவரும் சொன்னார், எனக்கு தெரியாது, என் பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். எப்பொழுது பிதா போ என்று சொல்லுகிறாரோ அப்பொழுது வருவார், அவ்வளோதான். அவர் அனுப்பும்போது வந்து விடுகிறார். சாரில் விழுவும், தள்ளி உட்காந்துக்கங்க. சாரில் விழுந்துக்கிட்டேன்னு தண்ணி உள்ள வைக்கிறோம், தள்ளிவாங்க. தெரியாது அவருக்கு. அதான் நீங்கள் சொல்லு. கேட்டேன் யாருக்கும் தெரியாத அவருடைய வருகை. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இங்கே அந்த முத்திரையை பதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு கடைசி நாட்களில். அதுதான் இன்றைக்கு இங்கிலாண்டில் நடந்திருக்கு. நான் சொன்னது போல முதல்ல தனியார் கம்பெனிக்கு போட்டிருந்தாங்க. இப்போ அங்கே இருக்கிற அரசாங்கம் சட்டம் போட்டிருக்குதான், ஒவ்வொரு மனிதனும் இந்த சிப்பை நீங்கள், அது ஒரு கோதுமை அளவு, ஒரு அரிசி அளவு தான் இருக்குமா அந்த சிப்பு. அதுக்குள்ள நம்முடைய எல்லா சர்த்தனங்களையும் அடக்கி வச்சு உள்ளே வச்சுருப்பாங்க. அது ஒரு ஊசி மூலம்தான். ஒரு ஊசி உள்ளே போடுற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய ஊசியை போடுற மாதிரி உள்ளே ஏற்றி அதை அமுக்கிட்டு எடுத்துடுறாங்க. எந்த இடத்துல போய் அதை ஸ்கேன் பண்ணாலும் நம்முடைய சர்த்தரத்தை காமிக்கும், நம்முடைய பேங்க் பேலன்ஸ் வந்து எல்லாம் காமிக்கும், நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இதற்கு அங்கே ஒரு சட்டக்குழு இருக்குதான். அந்த சட்டம் இயற்றக்கூடியவர்கள், அந்த இங்கிலாந்து நாட்டில் எந்த சட்டம் இயற்றினாலும் அந்த குழுட்ட போகுமா. அந்த குழு உட்கார்ந்து வேத வசனத்துக்கு இந்த சட்டம் சரியா, இது தப்பா இருக்குதா, இதை என்ன ஆல்ட்ரு பண்ணணுங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்களாம். அதை பார்த்து தான் அந்த சட்டத்தை ஏற்றுவாங்களாம் அவங்க அனுமதி கொடுத்த உடனே. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு போய் கொடுத்த உடனே அவர்கள் அதுக்கு சைன் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா இப்படி இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும், ஆனாலும் சைன் பண்ணி இருக்கிறாங்க. அப்போ கடைசி காலத்துக்குள்ளே நம்ம அங்கே வந்து இப்போ நமக்கு ஆதார் கார்டே அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஆதார் கார்டை ஞாபகத்தில் வைத்திருக்க மொத்தம் எத்தனை நம்பர் அது? அது கூட தெரியலையா? 17 16. சில பேங்க் புக்கு கூட 16 உள்ள நம்பருக்கு எல்லாத்துக்கும் 16 கொண்டு வர போகிறேன்னு சொன்னாங்க. சில பேங்க் நம்பரும் 16 மாற்றி இருக்கிறாங்க. இந்த 16 4 4 மாற்றினா எத்தனை வரும்? 4 4 ஒரு 4 16. மொத்தமாக ஞாபகம் வச்சுக்கிற முடியாதுங்கிறதுனால 4 4 ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா 4 4 அதை போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்முடைய ஆதார் கார்டை வச்சு
நம்மளுடைய முழு சரித்திரத்தையும் அதை எடுக்கிறவங்க சொல்லிடுவாங்க. நம்ம யார், என்ன செய்கிறோங்கிறத, நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு, எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது எல்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. இது எல்லாம் எதற்காக? இந்த சிப்பில் கொண்டு வந்து வைக்கிறதுக்காகத்தான். இப்போ நம்ம போய் யார்ட்டையும் சிப்புக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். நம்ம சரித்திரம் ஏற்கனவே அவன்கிட்ட இருக்குது. இதெல்லாம் எடுத்து ஒரே ஒரு கம்ப்யூட்டரில் போட்டு எடுத்துருவோம். இனி பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ரோபோ குழந்தை பெற்று கொடுக்குதான். ரோபோ குழந்தை பெற்று கொடுக்குதான். இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. லேட்டஸ்டாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்களா? அதை முன்னாடி வந்து ரோபோ வந்து ஒரு அந்த ஒரு மிஷின் மாதிரி போகும். இப்போ அது இல்லை. ஆம்பளைனா ஆம்பளை, பொம்பளைனா பொம்பளை மாதிரியே இருக்குமா? இப்போ இது அமுக்குனா அது அமுக்குமா, இது அமுக்குனா அமுக்குமா? பொம்பளைனா பொம்பளை மாதிரியே இருக்குமா, ஆம்பளைனா ஆம்பளை மாதிரியே இருக்குதா அந்த ரோபோ? ரோபோ இன்னைக்கு குழந்தைகள் பெற்றுக் கொடுக்கறது கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் பெண்கள் குழந்தை பெற்றுக்கிற வேலை இல்லையா? இதெல்லாம் எதை குறிக்கிறது? கடைசி நாட்களுக்குள்ள, கடைசி நாளில் மனிதனுடைய அறிவு பெருகி போகும்னு தானியேலில் வாசிக்கிறாங்க. அறிவினுடைய பெருக்கம் அது, அறிவினுடைய பெருக்கம் அது. சரி, அப்போது இந்த சிப்பு பொறிக்கணுங்கிறது வேதத்தில் சொல்லியிருக்குது. அது இங்கிலாந்தில் சட்டமாக ஏற்றிட்டாங்க. இங்கிலாந்தில் சொல்லும்போது அவர்கள் பெருமையாய் சொல்வார்களாம், சூரியன் மறையாத தேசம் என்று சொல்லி. சூரியன், அது எப்படி சூரியன் மறையாமல் இருக்கும்? சூரியன் எப்படி அவன் நாட்டில் மறையாமல் இருக்கும்? இந்தியாவில் பகலாக இருக்கும்போது அவன் நாட்டில் இரவு, அங்கே இரவாக இருக்கும்போது நம்ம நாடு பகல். இதையெல்லாம் ஆட்சி பண்ணவன் அவன். அப்போ இந்த இடத்துல பகல் இருக்கு, அவனுக்கு இரவு இருக்கு. அங்கே இரவாக மாறும்போது இங்கே பகலாக வந்துடுது. அப்போ அவன் ஆளக்கூடிய அந்த ஊர்களில் சூரியன் மறையலை, அவ்வளோதான். அப்போ எல்லா இடங்களும் உலகத்தில் அநேக நாடுகளை ஆட்சி பண்ணவன் அவன்தான். அவன் நாட்டில் தான் இதை அனுமதிச்சிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் அதிகமாய் வேதாகமங்களை பிரிண்ட் பண்ணி, அது தமிழாகட்டும் வேறு மொழிகளாகட்டும், அச்சடித்து வெளியில் அனுப்பின நாடு இங்கிலாந்து நாடு. இன்னைக்கு அந்த நாட்டில் தான் வேதத்தில் போடப்பட்ட அந்த எதிர்ப்பான காரியத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் கடைசி நாட்களுக்குள்ள நம்ம வந்துட்டோங்கிறதுக்குரிய அறிகுறிகள். நம்மை நாம் காத்துக்கொள்வோம். அல்லேலூயா. நம்மை நாம் என்ன செய்வோம்? காத்துக்கொள்வோம், நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். சரி, இப்போ 37 திரும்ப வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அவர் வர்ற காலத்திலையும் அப்படித்தான் நடக்கும், மறந்துடாதீங்க. இப்போ நோவாவின் காலத்தில் நடந்தபடி என்னன்னு இதில் வாசிக்க ஒரு பட்டியல் தொடர்ந்து வாசிப்போம். எப்படி எனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்பு, அந்த மழை வர்றதுக்கு முன்னான காலத்திலே நாள் வரைக்கும் புசித்தோம், குடித்தோம், பெண் கொண்டோம், பெண் கொடுத்தோம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போனது. ஆமாம், அதில் மேலே ஒவ்வொன்றா வாசிக்கலாமே. அவர்கள் புசித்தும், புசிக்கிறதுனா என்ன? சாப்பிட்றது. குடித்துனா என்ன? குடித்துனா என்ன? குடித்துனா குடித்துதான். காஃபி குடிக்கிறதா சாப்பிட்றதா? டீ குடிக்கிறதா சாப்பிட்றதா? குடிக்கிறது. ஆனால் இன்னைக்கு போகிறதுல என்ன சொல்கிறாங்க? டீ சாப்பிட்றீங்களா? அது என்ன சோறா இல்லை இட்லியா சாப்பிட்றதுக்கு? அது எப்போ எங்கே மாறுச்சுன்னு தெரியாது. சரி, மாறுச்சு, அது குடிக்கிறது தான். இந்த பிராந்தி சாராயம் குடித்தவங்களை சில வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கௌரவமாக, தண்ணி சாப்பிட்டாரு. தண்ணியை சாப்பிட்றது எதுதான்? அவங்க தெரியாமல் சொல்கிறாங்கல்ல, தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. தண்ணியை சாப்பிட்றது எதுதான்?
தண்ணியை சாப்பிட்றதுன்னா சாராயமா? தண்ணியை நாய் தான் தண்ணியை சாப்பிடும். எப்படி சாப்பிடுது? நக்கி சாப்பிடும். மிருகங்களும் நக்கி சாப்பிடும். பறவைகள் உறிஞ்சு குடிக்குது, அது வேறு. இந்த குருவி எல்லாம் தண்ணியை எப்படி குடிக்கும் பார்த்துருக்கீங்களா? கீழே எடுத்து மேலே பார்த்து தலையாட்டும். ஏன் அப்படி மேலே பார்த்து தலையாட்டுது? இப்படி இருக்குது வாய். இதில் போகிற தண்ணி உள்ளே போகணும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரே எனக்கு இந்த தண்ணி கொடுத்ததுக்கு நன்றி சொல்கிறேன்னு தலையாட்டுது மேலே திருப்பிக்கிட்டு. தண்ணி உள்ளே போயிடுது. ஆனால் நம்ம அதெல்லாம் செய்கிறோமாங்கிறதெல்லாம் ஏன்னா நேரம் உள்ளே போயிடுது இல்லை. நம்ம அதெல்லாம் செய்கிறது சாப்பிடும் போதே வச்சா லவக்குன்னு தூக்கி போட்டு எந்திரிக்கிற மாதிரி, ஆண்டவரே அந்த சாப்பாடை கொஞ்சம் பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வாதம் கூட சொல்கிறது கிடையாது. நம்ம சாப்பாட்டுக்குன்னு ஒரு ஜபம் கூட பண்ணுறது கிடையாது. ஏதோ லவக்குன்னு தூக்கி போடுறோம், போயிட்டே இருக்கிறோம். இதை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே, இது சரீரத்துக்கு ஒத்து போட்டுன்னு ஒரு ஜபம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். அதுக்காக முட்டி போட்டு அரை மணி நேரம் ஜபம் பண்ணக்கூடாது, அது ஆறிடும். ஒரு செகண்ட் கண்ணை மூடி ஜபம் பண்ணிட்டு சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ குடிப்பது என்பது வேறு, சாப்பிடுவது என்பது வேறு. நம்முடைய ஜனங்களை அதை அப்படியே மாற்றி வச்சுருக்கிறாங்க. சரி, அது அப்படியே இருக்கட்டும். அப்போ புசிக்காமல் யாரும் வாழ முடியுமா? சாப்பிடாமல் வாழ முடியுமா? குடிக்காமல் யாரும் வாழ முடியுமா? குடிக்கிறதுனா இப்போ குடிகாரனுக்கு மட்டும்தான் குடின்னு போயிடுச்சு. குடிகாரனுக்கு மட்டும்தான் குடிக்கணும்னு பேர் சொல்லிட்டாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன பேரை வைக்கிறது? அப்போ மோர் குடிக்கிறதுக்கு என்ன பேர்? காஃபி டீ குடிக்கிறதுக்கு என்ன பேர்? எதை குடித்தாலும் குடிக்கிறது தான். அது குடிகாரன்னு தனியாக வச்சுட்டாங்க இல்லையா? சரி, அது இருக்கட்டும். அப்போது இங்கே குடித்து முதலாவது புசித்து சாப்பிடாமல் உயிர் வாழ முடியாது. அப்புறம் ஏன் இந்த புசிக்கிறத ஒரு கொடுமைன்னு கொண்டு வந்திருக்குங்க? நான் அடிக்கடி சொல்றது போல, நாம் எல்லாம் வாழ்வதற்காக சாப்பிட்றவங்க. நாமெல்லாம் யாரு? உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றவங்க. ஒரு கூட்டம் இருக்குது, சாப்பிட்றதுக்காக உயிர் வாழ்ற கூட்டம் ஒன்று இருக்குது. சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்ற கூட்டம் இருக்குது. வித்தியாசமான ஆகாரங்கள் இன்றைக்கு. எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு திருப்தி கிடையாதுன்னு நமக்கு தெரியல. இந்த ஐடியில் வேலை செய்கிற பசங்களை பாருங்க, பொண்ணோ பையனோ நீங்க பாருங்க, எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. என்னவோ சாப்பிட்றது கொஞ்சமாக தான் இருக்கும், வாங்கி அதை வேஸ்ட் பண்ணி வச்சுட்டு போகிறது தான் அதிகமாக இருக்கும். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்து எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடியவன் இல்லை. எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுப்பேன், மற்றதை ஒதுக்கி வைப்பேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம், எதையும் நான் வேஸ்ட் பண்ணுற பழக்கம் எனக்கு கிடையாது. தேவையானது மட்டும் யாரோ கொடுக்குறாங்க அதை மூடி வைப்போம் அப்படிங்கிற ரீதியில் இல்லை. இந்த ஊழியக்காரங்க 75% வாங்கி மொத்தமாக வச்சுட்டு மூடி வச்சுட்டு இருந்துக்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 75% கௌரவத்துக்கு வாங்குவாங்க, சாப்பிட்டு போதுங்க அண்டு மூடி வச்சுட்டு எந்திரிச்சிடுவாங்க, வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. இல்லைன்னா கறி மீனாக சாப்பிடுவாங்க, அதை வச்சுட்டு எந்திரிச்சிடுவாங்க. எனக்கு அந்த பழக்கங்கள் வரல, இனி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி வந்துட்டாங்க. சிஸ்டரும் அதே போல், இம்மானும் அதே போல் வேஸ்ட் பண்ண மாட்டோம். கூடுமான வரைக்கும் அந்த வாங்குகிற அளவுக்கு சாப்பிடுவோம், இல்லை சாப்பிட்ற அளவுக்கு வாங்குவோம். அதுக்கு மேலே அதை என்ன செய்ய மாட்டோம், வாங்குறது இல்லை. இப்போ இங்கே வரும்போது அவர்கள் புசித்தார்கள் என்று சொன்னால் பெருந்தீனியாய் இருந்தார்கள். பெருந்தீனியாய். ஆனாலும் வேதம் சொல்லுது, பெருந்தீனிக்காரன் தொண்டையில் கத்தியவை. எதுக்கு கத்தி? தொண்டையில் கத்தி வைக்கிறது எதுக்கா? மரங்களின் வேர் அருகே கோடாரி. எதுக்கு? எதை? மரத்தை வெட்டுறது கோடாரி வச்சிருக்குது. களத்துக்கு பக்கத்தில் கத்தியை வச்சா எதுக்கு? வெட்டுறதுக்கு தான். பெருந்தீனிக்காரன் தொண்டையில் கத்தி வை. ஆனந்தன் ஒரு பையன் இருந்தான்.
நான் வந்து ஊழியத்துக்கு வந்த சமயத்தில் உள்ளதை சொல்கிறேன். சாப்பிட்டியான்னு கேட்டால் அப்படிமா. அப்போ தான் சாப்பிட்டு வருவான் வீட்டில் இருந்து. சின்ன பையன் அப்போ தான் வீட்டில் இருந்து சாப்பிட்டு வருவான். இங்கே வந்து கேட்டாங்கன்னா அவங்க ஆயா வீட்டுக்கு வருவான். அவங்க சித்தியெல்லாம் இருப்பாங்க, மாமாமார் இருப்பாங்க. டே ஆனந்த சாப்பிட்டியானா அப்படின்னு போட்டு கொடுத்தா சாப்பிடுவான். எப்போ கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவான். சாப்பிட்டியான்னு கேட்டேன். அது ஆலோசனை ஒருவரை உங்களுக்கு தெரியும் யார் அப்படிங்கிறது. அதனால் அது வேண்டாம். இப்போ பெரியப்ப கல்யாணம் பெரிய அழகி எத்தனை குழந்தை இருக்காலாம் தெரியாது, போயிருப்பாங்க. அப்போ பெருந்தீனி தின்னுக்கிட்டே இருக்கிறது. ஏதாவது சிலர் வாயை பார்த்தா அரைச்சிக்கிட்டே இருக்கும், இந்த ரைஸ் மில் மாதிரி. தூங்குற நேரமும் கூட அது அவங்க தூக்கத்திலே கூட வாய் மிச்சம் மண்ணுக்கிட்டு இருக்கானேன்னு தெரியாது. பகலில் மெல்ற மாதிரி எப்போ பார்த்தாலும் அவங்க வாய் ஏதாவது ஒன்று மண்ணுக்கிட்டே இருக்கும். பெருந்தினிக்காரன் தொண்டையில் கத்தியவை. ஆமாம், நம்ம அளவுக்கு சாப்பிடணும், அது உயிர் வாழ்கிறதுக்கு. அங்கே என்ன செய்தாங்களாம்? பெருந்தினிக்காரங்களா இருந்திருக்காங்க அன்னைக்கு. அதைத்தான் சொல்லியிருக்க. அவர்கள் புசித்து அவங்க வேலையே சாப்பிட்றதாங்க. செய்ய வேண்டியது சாப்பிட வேண்டியது, செய்ய வேண்டியது சாப்பிட வேண்டியது, இதுதான் அவங்க வேலையாக அன்னைக்கு இருந்திருக்கு. ரெண்டாவது குடித்து. பழைய ஏற்பாட்டின்படி பெண்கள் குடிப்பதற்குன்னு தனி திராட்சை ரசம் ஒன்று இருந்திருக்கிறது. ஆண்கள் குடிப்பதற்கு தனி திராட்சை ரசம் இருந்திருக்கிறது. அன்னைக்கு மது வந்து திராட்சை ரசத்தை எடுத்து அதை ஊற வைத்து குடிப்பது தான் திராட்சை ரசம். இன்னைக்கு அந்த பழங்களில் உருவாக்குறது தான். பழங்களோட என்ன கெமிக்கல் சேர்க்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. பழங்கள் தான் அது இன்னைக்கு உருவாக்குறது. அதை புளிக்க வச்சு அதில் சில கெமிக்கல் சேர்த்து போதையேற்றுற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த பெண்கள் குடிக்கக்கூடிய திராட்சை ரசம் இருந்ததுனால தான் அண்ணாளை பார்த்து ஏலி கேட்குறான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில், இந்த காலை நேரத்திலேயே நீ குடிச்சு ஏன் வந்திருக்கிற, வெறிச்சு ஏன் வந்திருக்கிற? அவர் சொல்கிற, ஐயா நான் குடிச்சு வெறிச்சு வரலையா, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ. 10வது வசனம்னு நினைக்கிறாரு. அது அதற்கு நாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. ஆமாம், அந்த மதுங்கிறதுக்கு பழைய ஏற்பாட்டில் 2 ஒயின் தான் போட்டிருக்கும். ஒயின் தான் போட்டிருக்கும். ஆனால் பெண்கள் குடிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு திராட்சரசம் இருந்திருக்குது. அது அப்போ புளிஞ்சு அப்போயே வைக்கிறதா இருந்திருக்கணும். ஆண்கள் குடிப்பதற்கு அதை 3 நாள் 4 நாள் புளிக்க வச்சுட்டா அது போதைக்கு எடுக்கக்கூடியதாய் மாறும். அதை கொடுத்துருக்குறாங்க. இப்படித்தான் அது மாறிக்கொண்டிருந்திருக்கிறது. அப்போ அவங்க வேலையெல்லாம் என்ன? நல்லா சாப்பிட்றது, நல்லா குடிக்கிறது. குடிக்கிறதுனா மோர், தண்ணி, ரசம், இதுக இல்லை, மதுபானங்களை குடிப்பது. இதுதான் அவருடைய. இதனால தான் பூமி அங்கே என்ன செஞ்சது? கொடுமையினால் நிறைஞ்சிருந்தது, அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது. இதனால தான். அடுத்து வரும்போதால் என்ன சொல்லியிருக்கு? பெண் கொண்டும். பெண் கொண்டுனா என்ன அர்த்தம்? திருமணம் செய்யறது. அப்ப திருமணம் செய்வது தவறா? திருமணம் செய்வது தவறா? அடுத்தது பெண் கொடுத்தும். அப்ப பெண் கொடுப்பது தவறா? பெண்ணு எடுக்கிறதும் தவறு, கொடுக்கிறதும் தவறுனா எப்படி ஜனங்கள் விருத்தி ஆவார்கள்? அவர் சொன்னது போல எப்படி பலுகி பெருகி பூமியை நிரப்ப முடியும்? சந்ததிகள் எப்படி அதிகமாகும்? அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இங்க சொல்லும் போது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனை அறியாத அந்நிய ஜனங்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கிட்ட பெண் கொடுத்து பெண் எடுத்தது அதுதான் தவறு. அதுதான் தவறு. வேதத்தில் 34வது சங்கீதம்னு நினைக்கிறேன். அதில் வரும்போது, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வருது. 34 வசனம் நான் ஞாபகம் இல்லை எனக்கு.
அதில் திருப்பும்போது அந்த கடைசி மேலே உள்ள வசனம் வரும். அந்த லெஃப்ட் பக்கம் இருக்கிறதுல மேற்பகுதியில் மேல் வசனமாக இருக்கும். அது கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். எந்த வசனம் அது? 34:3. ஆமாம், தேசத்திலே குடியிருந்து 36 37 நான் 34 37:3. தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை. அப்போ இங்கே தேசம் என்பது சபை. சபையில் குடியிருக்கணும். சத்தியத்தை எங்கே வேணாலும் நாம் மேய்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி இருக்கிறதுல சரியான சத்தியம் எது என்று பார்த்து மேயணும். சரியான புல் எது என்று பார்த்து மேயணும். எல்லா புல்லும் சாப்பிட்டா அது உடம்புக்கு ஒத்துக்கிறாது. ஆமாம், எல்லா சத்தியம் இன்னைக்கு அதிகமாய் கள்ள உபதேசங்கள் வந்து கொண்டிருக்கிற காலத்தில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம். தவறான உபதேசங்கள் வரக்கூடிய நாட்களில் குறிப்பாய் செழுமையின் உபதேசம் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும். செழுமையின் உபதேசம்னா என்னன்னு தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருப்ப, அவ்வளோதான். நீ நல்லா இருப்ப, நீ நிறைய சொத்துக்களை வாங்குவ, நீ நிறைய நகை வாங்குவ, நீ சுகத்தோடு இருப்ப, நீ நல்லா இருப்ப. இதுதான் இன்னைக்கு உபதேசமே. இதுதான் உபதேசமே. கர்த்தருடைய பிள்ளைகள் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, நீ கஷ்டப்படக்கூடாது, உனக்கு வியாதியே வராது, நீ வியாதி வந்தால் நீ கர்த்தருடைய பிள்ளையே இல்லை, உனக்கு கஷ்டமே வராது, நீ கஷ்டம் வந்தால் கர்த்தருடைய பிள்ளை இல்லை. ஏன்னா நமக்காக அதெல்லாம் சிலுவையில் அன்னைக்கே ஆணி வச்சு அடிச்சிட்டாரு. இன்னைக்கு அதெல்லாம் நமக்கு வரக்கூடாது. இந்த உபதேசங்கள் தான் இன்னைக்கு. அதல்ல, நம்மை உணர்த்தக்கூடிய உபதேசங்கள் நமக்கு தேவை. நம்மை சுத்திகரிக்கக்கூடிய உபதேசங்கள் நமக்கு தேவை. நம்மை எச்சரிக்கக்கூடிய உபதேசங்கள் நமக்கு தேவை. நம்மை கர்த்தருக்கு நேராய் நடத்தக்கூடிய உபதேசங்கள் நமக்கு தேவை. அந்த உபதேசத்திலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த உபதேசத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். இந்த உபதேசத்தில் போகும்போது உலக ஆசீர்வாதங்கள் தானாய் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். சரீர ஆசீர்வாதங்கள் தானாய் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த ஜனங்கள் அன்றைக்கு குடித்து வெறித்து, அதோடு தேவனை அறியாத ஜனங்களிடத்தில் பெண் கொடுத்து, அங்கிருந்து பெண் எடுத்து மனம் போன போக்கிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. வாலிப பிள்ளைகளில் இன்னைக்கு ஆணோ பெண்ணோ 75% எல்லாம் இந்த லவ் மேட்டர்களை மாட்டிக்கிட்டு தான் இன்றைக்கி சிக்கலில் இருக்கிறாங்க ஜனங்கள். நான் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நான் சொல்லலை, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்கள நம்ம குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சபைக்குள்ளாய் போகக்கூடிய பிள்ளைகளைத்தான் சொல்லுகிறேன். சபைகளுக்குள்ளாய் போகக்கூடிய பிள்ளைகள் 75% இன்றைக்கு. அது அந்த வயது, அதில் அவங்க மாற வேண்டும், மாற்ற வேண்டும், அதுக்குரிய போதனைகளை கொடுக்க வேண்டும், ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். அதுதான் மாறும். முத்துனதுக்கப்புறம் வர்றதுனால சொல்கிறதுனால அது மாற்ற முடியாது. ஆரம்பத்தில் தெரிந்து அதை என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வர வேண்டும். அப்போ இன்றைக்கு ஆணோ பெண்ணோ இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், பார்த்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது நான் சரியாக தப்பானலாம் நான் சொல்ல வரல. குலம் அறிந்து பெண்ணடு, பாத்திரம் அறிஞ்சு, என்ன பாத்திரம் அறிஞ்சு பிச்சை எடு, கோத்திரம் அறிந்து பெண்ணடு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி. அது பழைய நாளில் சொல்லி வச்ச பழமொழி. அதனால தான் பழைய நாட்கள் எல்லாம் சொந்தத்துக்குள்ளேயே இருக்கும், பெண்கள் கொடுத்து வாங்கினதெல்லாம். அது சயின்டிஃபிக்காக தவறுங்கிறாங்க. குழந்தைகள் ஒரு குறையோடு பிறக்கும், அது நல்லதில்லைன்னு சொல்லி நான் அதற்குள்ளெல்லாம் கடந்து போகலை. அதுக்குள்ளெல்லாம் நான் கடந்து போகலை. ஆமாம், பெண் கொடுத்து பெண்ணை எடுத்தார்கள். தேவனையே அறியாதவர்களோடு போய் சிக்கிக்கொண்டு, தேவனையே அறியாதவர்களோடு போய் மாட்டிக்கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். சபைக்குள் வர ஆணும் பெண்ணும் வாலிப பிள்ளைகள். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி. அதுதான் அங்கே நடந்திருக்காங்க. நோவாவின் காலத்தில் நடந்த சம்பவம் இதுதான். இதைத்தான் இங்கே சொல்லியிருக்குது. மனுஷகுமாரன் வரும் நாட்களில் இதுதான் நடக்கும் என்று சொல்லியிருக்கு. அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ நோவா எப்படிப்பட்ட காலத்தில்
அவன் உத்தமனாய் இருந்தான். தன் காலத்தில் இருந்தவர்கள் யார்? அக்கிரமம் நிறைந்ததும் பொல்லாதவர்கள், அதாவது பொல்லாதவர்கள் தோற்றத்தை கொடுக்கிறவர்களும் கொடுமை நிறைந்தவர்களும் சீர்கட்டவர்களும், குடிக்கிறவர்களும், அதாவது புசிக்கிறவர்களும் குடிக்கிறவர்களும் பெண் கொடுக்கிறவர்களும் பெண் எடுப்பவர்கள் மத்தியிலே இவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்படி வாழ்ந்தான்? உத்தமனாய் வாழ்ந்தான். இவனுக்கு கர்த்தர் தொடர்ந்து துணையாயிருந்தார். உனக்கும் எனக்கும் நிச்சயம் அவர் துணையாகவே இருப்பார். நம்மை மாற்றிக்கொள்வோம். நம்ம என்ன செய்வோம்? வாழ்வு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நாம இருந்தாலும் சரி, மாற்ற வேண்டிய காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். அதுதான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம கூட அவர் துணையாக இருந்துக்கிட்டே இருப்பார். எல்லாருடைய கண்களை மூடுவோம். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். எல்லா வாய்களை தந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லா வாய்களை தந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நோவா எப்படி இருந்தானோ அப்படி நாம் இருக்க கற்றுக்கொள்வோம். நோவாய் சுற்றி இருந்தவர்கள், அவர்கள் புசிப்பதற்கு இருந்தவர்கள், குடிப்பவர்களுக்கு இருந்தவர்கள், பெண் கொடுத்து பெண் எடுக்கும்படியாய் இருந்தவர்கள், அதன் மத்தியில் இவன் தன்னை காத்து கொண்டான். அதனால் அவன் நீதிமான உத்தமனுமாய் காணப்பட்டான். அந்த உத்தமனுக்கு கர்த்தர் துணையாய் இருந்தார். நமக்கு நிச்சயமாக துணையாய் இருப்பார். அந்த விசுவாசத்தோடு கூட எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கடைசியாக ஜெபிக்காத ஒருவர் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஆமென். நன்றி. ஆமென். 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 நன்றி. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆலோசனை வழிநடத்தல் சமாதானமும் நம் அனைவரோடு கூட வரப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட வேலைகள், தொழில்கள், பயணங்களோடு கூட இன்னும் சதா காலம் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.